விருச்சிகம் ராசிக்கு இந்த உச்ச குரு பெயர்ச்சியால் திருப்பு முனையான காலம் ஆரம்பம் என்றே சொல்லலாம். 8ஆம் இடத்தில் இருந்த குருவால எதிரி தொல்லை, பண நஷ்டம், எதிர்பார்த்த பதவி உயர்வில் தடைகள், தாமதங்கள், வேலையில ஒர்க் ப்ரெஷர் மற்றும் சில காரிய தடைகள், சுப காரியத்துல எதிர்பார்க்குறீங்கன்னா அது தடையாகவும் இருந்திருக்கும். இந்த 8ஆம் இடத்து குரு 9ஆம் பாவகத்துக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு கடகத்துல உச்சமாகிறாரு. இந்த பாக்கிய குருவால ராஜயோகம் பெரும் காலம் என்றே சொல்லலாம். முக்கியமா வேலை விஷயத்துல மாற்றம் நிறைய வரப்போகுது. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம், ஒரு பொது பலனா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவலும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ணி மற்ற உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த விருச்சிக ராசிக்கு குரு ஜூன் 1ஆம் தேதி பாக்கிய குருவாக வரார் 9ஆம் பாவகத்துக்கு. இந்த குரு பெயர்ச்சியால் முதல்ல ஏற்படும் நன்மை என்ன அப்படின்னாக்க, பாக்கியங்கள் கைகூடும், ராஜயோகம் பெறும் காலம் என்றே சொல்லலாம். முக்கியமா வேலை விஷயத்துல மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருப்பவர்களுக்கு இழுபறையாக இருந்த பதவி உயர்வோ அல்லது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ்க்காக முயற்சி பண்றீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு ஜூன்ல இருந்து அக்டோபர் மாசத்துக்குள்ளேயே கிடைக்கும். அதற்கான வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். டிசம்பருக்குள்ள அதிகபட்சமா நான் சொல்றேன். ஆனா உங்களுக்கு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ ஆல்ரெடி அரசு பணியில் இருப்பவர்களும் சரி அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு இடமாற்றத்துக்காக வேற ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இருக்கிற இடத்துல இருந்து, அவங்களுக்குமே புதிய வாய்ப்பு கிடைக்கும். வேலை விஷயமா மிகப்பெரிய நன்மை இருக்கு, அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அடுத்தது சொத்து சேர்க்கை, வீடு, கண்டிப்பா வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு கடந்த காலங்கள்ல லாஸ்ட் 1 இயரா ஒண்ணு அண்ட அயலார்களால பிரச்சனை அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சரியில்லாத இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சொத்து வாங்கி அதுல பணம் முடக்கம் பெற்றிருக்கோம். அந்த வகையிலையும் நஷ்டமாயிருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிவர போறீங்க. ஜூன் மாசத்துல இருந்து புதிய இடத்துக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பழைய வீடோ அல்லது பழைய சொத்தோ வித்துட்டு புதிய வீடு, சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள், வில்லங்கங்கள் இருப்பவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கும். அந்த சகோதர வழி உறவு நிலை, இளைய சகோதர வழி உறவு நிலையில் இருந்து வந்த மன வருத்தங்கள், சில கசப்புகள் நீங்கி சொத்து சம்பந்தமான பாகப்பிரிவினை சில பேருக்கு ஏற்படும். அதன் மூலம் புதிய வீடு வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ ஏற்படும். அதே போல 2ஆம் அதிபதி உச்சம் பெறதுனால பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏதோ ஒரு வகையில பணம் வரும். தொழில பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும். விருச்சிக ராசிக்கு கடனுடைய அழுத்தங்கள் ஏற்கனவே கடந்த காலங்கள் அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனா வரக்கூடிய காலகட்டத்தில் மேக்சிமம் இந்த டிசம்பருக்கு பிறகு கடனுடைய அழுத்தம் முழுமையாக குறையக்கூடிய வாய்ப்பு கூட நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு சொத்தை வித்து கடன் அடைப்பீங்க அல்லது ஏற்கனவே சேமிப்போ அல்லது சேலரி உயர்வின் மூலம் நீங்க கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பொருளாதார நிலை பெட்டரா இருக்கும். இந்த பாக்கிய குருவால அது பெரிய மகிழ்ச்சி. 5 குடியவன் உச்சமாகிறதுனால புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும். சுபகாரிய தடைகள் நீங்கும். குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். வாழ்க்கை துணைவரை இழந்து பிரிந்து தனித்திருப்பவர்களுக்கு மறுமணம் போன்றவை ஏற்படும். அதே போல அதன் மூலம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. நீண்ட காலமாக மருத்துவ செலவு எடுத்துட்டு இருக்கிறீங்க புத்திர பாக்கியத்துக்காகனா அதுக்கான நல்ல ஒரு பதில் வரும். இந்த வகையில பார்க்கும்போது பாக்கியங்கள் கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். அங்காளி பங்காளியோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். அதனால உங்களுக்கு உறவு நிலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீராகும். இந்த 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை இருக்கு. அதனால பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த உறவுகளோட, குறிப்பா அங்காளி பங்காளிகளோடு இருந்த வந்த சண்டை சச்சரவு என்பது நீங்கும். லாபமற்ற விஷயத்துல பணத்தை செலவு பண்ணிருப்பீங்க. நம்பக்கூடாதவங்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்திருப்பீங்க அல்லது அவங்களுக்கு உதவி செய்து ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் புத்திசாலித்தனமா செயல்பட போறீங்க. அதனால பண நஷ்டம் வராது. உங்களுக்கு பிள்ளைகளால மன வருத்தம், பிள்ளைகளுக்கு உடல்நல பாதிப்பு, தொந்தரவு அல்லது பிள்ளைகள் உங்க பேச்சு கேட்காம உங்களுக்கு எதிராக செயல்பட்டது, இதெல்லாம் வருத்தங்கள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்கும். 5ஆம் பாவகத்துக்கு இந்த குரு பார்வை இருக்கு. அதே போல சக பணியாளரோ அல்லது மேலதிகாரிகளாலோ ஏதோ ஒரு வகையில எதிர்ப்புகள், பிரச்சனைகள் அல்லது அண்ட அயலாளர்களால் எதிர்ப்புகள், பிரச்சனைகள், நீங்க அமைதியா போனா கூட உங்க பாதையில குறுக்கிட்டு உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள்
அவங்க இனிமேல் உங்க பாதையில இல்லை என்று நீங்க முடிவு பண்ணிடலாம். ஏன்னா அவங்க பாதையை விட்டு விலகுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே ஒரு இடமாறுதலுக்கு வரும். உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த சக பணியாரோ அல்லது மேலதிகாரியோ அவங்களே அந்த இடத்த விட்டு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு நன்மை தான் வேலை விஷயத்துல. அதே சமயத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த குருவோட பார்வை உங்க ராசிக்கு வர்றதுனால, அதாவது வியாழன் நோக்கம்னு சொல்லுவாங்க, அந்த வியாழன் நோக்கம் வரும்போது இந்த சுப காரியங்கள்லாம் நடக்கும் இல்லத்துல. ஏதோ ஒரு வகையில ஒரு புதிய வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, அல்லது பிள்ளைகளை வகையில திருமணம் ஆகிறது, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு மகிழ்ச்சியா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படும். உடல்நல விஷயத்துல தொல்லைகள் பிரச்சனைகள் கடந்த காலங்கள்ல ஹெல்த் இஷ்யூஸ், அந்த ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கும். குறிப்பா தாயார் வகையில பிரச்சனை, தாயாருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு, ராகு 4ஆம் இடத்துல இருந்ததுனால நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. தாயாரின் உடல்நல பாதிப்பு இந்த டிசம்பர் வரையிலும் இருக்கும். அதன் பிறகு ராகு கேது பயிற்சி வருது. ராகு உங்க ராசிக்கு 3ஆம் பாவகத்துக்கும், அதே போல கேது 9ஆம் பாவகத்துக்கும் வரும். குரு கேது இணைவு டிசம்பர்ல இருந்து. அப்போ பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்க தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். உடல் நலத்துல இருந்து வந்த நீண்ட கால நோய்க்கு உரிய மருத்துவம் கிடைக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க தசாபுக்தி சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் பணம் நிறைய செலவாகும், நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதாவது வீட்டு கடன் வாங்குறது, புதிய வீடு வாங்குறதுக்காக, அல்லது புதிய வாகனம் எடுப்பீங்க, ஒரு கார் எடுக்கிறது அல்லது புதிய வண்டி எடுக்கிறது, அதன் மூலம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அடுத்த ஆண்டு 2027 டு ஜனவரியில இருந்து 27 மேக்குள்ள ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் இந்த ஜூன் மாசம் வரையிலுமே, அடுத்த 2027 ஜூன் மாசம் வரையிலுமே இந்த குரு பயிற்சியானது, அதாவது 9ஆம் பாவகத்துல குரு இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடுவுல அதிசாரமா பயிற்சி ஆகும். அதாவது அக்டோபர் மாசத்திலிருந்து ஜனவரி மாசம் வரலாம், 2027 ஜனவரி வரலாம். மீண்டும் பின்னோக்கி சென்று ஜனவரி மாதம் பின்னோக்கி சென்று கடகத்திலேயே உச்சம் பெறும். சோ இந்த அதிசாரமா பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் 10ஆம் பாவகத்துக்கு குரு வரும், அக்டோபர் டு ஜனவரி. இந்த காலகட்டத்துல சில பேருக்குலாம் வேலையில ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்தாலும் புதிய வாய்ப்பு கிடைக்கும். பதவி உயர்வு கூட கிடைச்சி வேற டிபார்ட்மெண்ட் போகலாம். டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ்க்காக எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் கிடைக்கும். சில பேருக்குலாம் நிறைய ஒர்க் பண்ணி நீங்க அதன் மூலம் பதவி உயர்வு கிடைக்கலாம், அல்லது சில பேருக்கு வேற ஒரு கம்பெனில வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். அதே போல இந்த சொத்து வாங்கக்கூடிய காலகட்டம்ன்றது இந்த காலகட்டம் தான். இந்த வருஷம் அக்டோபர்ல இருந்து அடுத்த வருஷம் ஜனவரிக்குள்ள. சோ அப்போ இந்த குரு 9ஆம் பாவகத்துக்கு வர்றதுனால திருப்பு முனையான காலகட்டம் என்றே சொல்லலாம், அல்லது ராஜயோகம் பெறும் காலகட்டம் என்றே சொல்லலாம். ஏன்னா பொருளாதார ரீதியாக நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம். இருந்து வந்த தடைகளும், உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களால வந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆரோக்கியமா இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வாழ்க்கை துணையுடன் பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் கூட தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்க, கணவன் மனைவிக்குள்ள தற்காலிகமான பிரிவு தான் அப்படின்னா சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கீங்க, தோஷங்கள்லாம் இல்லை, வழக்குகள்லாம் போகலன்னா அப்படிப்பட்டவர்கள் ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கங்கள் இருக்கும், ஒரு அந்நியோன்யம் இருக்கும். அதன் மூலம் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியமும் கிடைக்கும். இளைய தம்பதியினரா இருக்கீங்கன்னாக்க புத்திரபாக்கியம் கிடைக்கும். அதே போல பிரிந்துட்டோம், முழுமையாக பிரிந்துட்டோம், அல்லது ஒரு நட்பு அல்லது ஒரு உறவு ஏற்பட்டது, அந்த உறவை நாங்க விலகி வந்துட்டேன் நானு, மீண்டும் அவர் வருவாரா அப்படின்னாக்க அதற்கான பதில் உங்க சுய ஜாதகத்துல தான் இருக்கு. பொது பலனா சொல்லணும்னாக்க அவர் பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல அது தொடருமா, அந்த நட்பு அல்லது அந்த உறவு தொடருமா அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், இது ரெண்டும் இணைந்து பயணிக்குமா அப்படின்றத வச்சுதான் அதை சொல்ல முடியும். ஆனாலும் ஒரு பொது பலனா சந்திக்கக்கூடிய வாய்ப்போ பேசக்கூடிய வாய்ப்போ இந்த குரு பெயர்ச்சியால் உண்டு. ஆனா சனி 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கெடுத்தாலும் குருவோட பார்வையில சனி இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலம் ஒரு சில நன்மை நடக்கும். அந்த வகையில பார்க்கும்போது உங்களை விட்டு விலகி போன உறவு, விலகி போன நட்பு கூட உங்களுடன் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்ப்புகள் மொத்தத்துல குறையும். பிள்ளைகள் தொடர்பான கவலை, குறிப்பா பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய படிப்பு, இந்த மாதிரியான கவலைகள்லாம் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்துல நன்மைகள் நடக்கும். அதுதான் முக்கியமா இந்த குரு பெயர்ச்சியால. இந்த குரு பெயர்ச்சி குறிப்பா பாக்கிய குருவால விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வேலையில ஒரு பதவி உயர்வு ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கக்கூடியவர்கள், பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு உண்டானா அது கலசர தோஷம் இல்லாதவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் அலைச்சல்கள் குறையும், அல்லது அந்த பயணங்களால் ஆதாயங்கள் வரும். உடல்நல தொந்தரவு பெருசாக இருக்காது, பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம நல்லாவே இருப்பீங்க. புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும், அல்லது புத்திரபாக்கியம் சம்பந்தமான புத்திரர்கள் சம்பந்தமான கவலைகள் நீங்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரி தொல்லைகள் நீங்கும். நீங்க ஒரு வீடு மாற்றம் ஏற்படும்,
புதிய சொத்தோ அல்லது புதிய வாகனமோ அக்டோபர் டு டிசம்பருக்குள்ள வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு புதிய வீடோ கூட வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் பிரச்சனைகள் நீங்கும். உறவு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காண்பீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விலகி போன உறவு அல்லது விலகி போன சொந்தங்கள் உங்களை தேடி வரலாம் அல்லது நீங்க சந்திக்கலாம். அது தொடர்ந்து பயணிக்குமான்றது உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையிலையும் அந்த அவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில தான் இருக்கு. அதே போல கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, தாயார் வகையில பிரச்சனை போன்றவற்றெல்லாம் சந்திச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நீங்கும். தாயார் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க, உடல்நல தொந்தரவு பாதிப்பு அவங்களுக்குமே நீங்கும். உங்களுடைய உடல்நலமும் ஆரோக்கியம் பெறும். பிள்ளைகளுடைய படிப்பு மற்றும் முன்னேற்றங்கள் போன்றவற்றிலும் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். பிள்ளைகளும் ஆரோக்கியமா இருப்பாங்க. சில பேருக்கு பிள்ளைகள் வகையில வரன் பாக்குறீங்க அப்படின்னா பிள்ளைகள் வகையில் கூட இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கேட்டை நட்சத்திரத்துக்கு மாறும் காலம். ஒரு இடமாற்றம், வேலை மாற்றம், ஒரு வாழ்க்கை மாற்றம்ன்ற மாதிரி எல்லாமே மாறும். சேஞ்சஸ் ஆகக்கூடிய வருஷம் 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூன் மாசத்துக்குள்ள இது நடக்கும். அடுத்தது அனுஷம் நட்சத்திரம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு பணிக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். சில எதிரிகள், சில தொல்லை கொடுத்தவர்களோடு விலக போறீங்க. ஒர்க் ப்ரெஷர் குறையும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை பொறுத்தவரையிலும் ஒன்னா இருக்கிறவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருப்பீங்க. பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தோஷங்கள் இல்லாதவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது, அந்த ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புதிய நட்போ புதிய உறவோ ஏற்படும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, இளைய தலைமுறையாக இருக்கிறவங்களுக்கு அதன் மூலம் திருமணம் ஆகிறது, மறுமணம் ஆகிறது போன்றவையும், மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணம் ஆகிறது போன்றவையும் ஏற்படும். அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்துக்குமே சிறப்பான காலகட்டம் தான். விசாக நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம் தான் இந்த பாக்கிய குருவால. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கடகத்துல ராகு அல்லது கேது இருக்கிறவங்க நீங்க ஆலங்குடி குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏத்திட்டு வரலாம். அதே போல அருகாமையிலே இருக்கக்கூடிய கோவில்ல தட்சிணாமூர்த்தி சிலை இருக்கும். தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அபிஷேகம், அர்ச்சனை செஞ்சீங்க. அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் வரும். குறிப்பா கொண்டக்கடலை மாலை சாத்தி, மஞ்சள் நிறத்தில் அங்க வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் ஒண்ணு செய்து உங்க பேர்ல அர்ச்சனை செஞ்சீங்க. நிச்சயமாக குருவால் நன்மைகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.